ஹலோ மக்களே, நம்மளோட வீக்காவுக்கு வந்து எல்லாம் ஓட்டு போட்டிங்களா? இன்றைக்கி தான் கடைசி நாள். இன்றைக்கோட வந்து ஓட்டிங் செக்ஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்மளோட பிளாக் ஷிப் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. எல்லாரும் போய் ஓட் போட்டுருங்க அப்படிங்கிறது தான். எந்த மகாநதி டீமில் எவ்வளோ பேர் நாமினேட் ஆகியிருக்காங்களோ அவ்வளோ பேருக்கும் போடுங்க. ஒன்லி வீக்காவுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே போடுங்க அப்படிங்கிறது தான். ஆனால் வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட்டு நாள். இன்றைக்கோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து அவார்டு ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்றைக்கோட க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வீக்கா ஆனால் விஜய்க்கு தனியாக, காவேரிக்கு தனியாக இண்டிவிஜுவலாக நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் காவேரிக்கு. ஆனால் விஜய்க்கு ஒரு கார்த்திக் ராஜ் வந்து டஃப் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி தெரியல. விஜயா இல்லை கார்த்திக் ராஜா அப்படின்னு சொல்லி தெரியல. விஜய் வின் பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். காவேரி அவங்களும் இண்டிவிஜுவலாக வின் பண்ணால் நல்லாயிருக்கும். பேராக வின் பண்ணால் நல்லாயிருக்கும். எப்படியோ அவார்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட சைட்லேருந்து. ஆனால் விஜய்க்கு ஒருத்தர் பயமாக டஃப் கொடுக்குறாரு அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் நிறைய வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து ஓட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள். எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஓட் போட மறந்துடாதீங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் அப்படிங்கிறது. ஆனால் விஜய் காவேரிக்கு 2 பேருக்குமே தனித்தனியாக அவார்டு கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லைனா பேராக கிடச்சாலும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம டைரக்டர் சாருக்கும் அவார்டு கிடைக்க நம்ம வந்து வாழ்த்து சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள்.